ஹலோ மக்களே! இப்ப நான் உங்களுக்கு ஒரு இடத்த காட்டப் போறேன். அதுவும் இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன கிளிப்ஸ் தான் காட்டப் போறேன். என்னெல்லாம் இருக்குன்னு கொஞ்சோண்டு செகண்ட்ஸ்ல போய் பார்த்துட்டு வாங்களேன். எவ்ளோ அழகான இடம் பாருங்களேன். இப்ப பாத்தீங்கல்ல, இந்த கிளிப்ஸ் எல்லாம் இப்ப நம்ம உள்ள இருக்கிற அழகான இடம் தான். அததான் நான் ஒரு சின்ன கொஞ்சோண்டு செகண்ட்ஸ்ல உங்களுக்கு நான் காட்டியிருந்தேன். இப்ப நம்ம உள்ள போய் அந்த அழகான இடத்த போய் டீட்டெயிலா பார்த்துட்டு வருவோமா? வாங்க போலாம் மக்களே உள்ள. இந்த இடம் எங்க இருக்குன்னு உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்நேரம். ஆமாங்க, செம்மொழி பூங்கா. இப்ப நம்ம செம்மொழி பூங்காக்கு தான் வந்திருக்கோம். எவ்வளவு ஒரு அழகான இடம் பாருங்களேன். பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவான வார்த்தை எத்தனை பேர் பிடிக்குங்க? அந்த பாசிட்டிவ் எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குன்னு நம்ம சொல்லலாங்க. ஒரு கிரீனிஷ் பாசிட்டிவ்னாலே கிரீன் தானேங்க. கிரீனிஷா உங்களுக்கு பாக்கணும்னா இந்த இடத்துக்கு வாங்கங்க. இந்த இடம் எவ்வளவு ஒரு அமைதியா இருக்கும் தெரியுமா? இந்த இடத்துக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. வாவ்! என்ன ஒரு அற்புதமான இடம் தெரியுமாங்க இந்த இடம். அவ்ளோ பீஸ்ஃபுல்லா, அவ்ளோ அமைதியா இருக்குங்க இந்த இடம். உண்மையிலே இந்த இடத்த விட்டுலாம் வெளிய வரவே தோணலங்க எங்களுக்கு. பாருங்களேன், பூங்கெல்லாம் அப்படியே பூத்து குலுங்கிட்டு இருக்கு பாருங்களேன். கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்களேன். வாவ்! செமையா இருக்குல்ல? எவ்ளோ அழகா இருக்கு பாருங்களேன். இந்த இடத்த பத்தி உங்களுக்கு நான் சொல்லட்டா ஒண்ணு. தமிழ் மொழிக்கு 2004ஆம் ஆண்டு அக்டோபர் 12ல இந்திய அரசால் செம்மொழி என்று சிறப்பு அந்தஸ்து கிடைச்சதுங்க. செம்மொழினா என்ன அர்த்தம் சொல்லிட்டா? செம்மொழி என்பது தொன்மையான வரலாற்றையும் தனித்துவமான இலக்கிய மற்றும் பண்பாட்டு மரபையும் கொண்டு மொழியில் குறிக்கும். இதுக்கு பேர் தாங்க செம்மொழி. பாருங்களேன், எவ்வளவு அழகான இடம் பாருங்களேன். இந்த கலர் பூலாம் உங்களுக்கு பாக்கணும்னா இந்த இடத்துக்கு வந்துடலாங்க. அதாவது இந்த இடத்துக்குள்ள 75 ரூபாங்க டிக்கெட்டு. ஒரு ஆளுக்கு 75 ரூபாய் டிக்கெட்டு. அப்புறம் வந்து டூ வீலருக்கு வந்து 20 ரூபாய். கார் எல்லாம் போகணும்னா 100 ருபீஸ் பார்க்கிங்க. இங்க வந்து 10 to 6 10ல இருந்து 6 மணி வரைக்கும் அங்க ஓபன்ல தான் இருக்கும். எவ்வளவு அழகான என்ட்ரன்ஸ் எல்லாம் பாருங்களேன். இந்த இடத்துல வந்து போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு தனியா சார்ஜ் வாங்குவாங்க. பிள்ளைங்க விளையாடுற இடத்த பாத்தீங்களா? அவங்களுக்கு தாங்க மெயின் இங்க. எவ்வளவு வாத்து எல்லாம் பாருங்களேன். அந்த அந்த செடியிலேயே செஞ்சிருப்பாங்க. எல்லாம் அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி இருக்குங்க எல்லாமே. நிறைய பேருக்கு போட்டோஸ் எடுக்க பிடிக்கும்னா இந்த இடத்துக்கு வாங்கங்க. உண்மையிலேயே உங்க மனசை பறி கொடுத்துருவீங்கங்க. எவ்வளவு அழகான மரம், செடி எல்லாம் பச்சை பசேல்னு இருக்குங்க எல்லாமே. எனக்கெல்லாம் இந்த இடத்த விட்டு வெளியே வரவே தோணலங்க. அவ்வளோ அழகா இருந்ததுங்க இந்த இடம் உண்மையிலேயே. எல்லா செடியிலேயே வந்து அவங்க அவ்வளவு அழகா பண்ணிருப்பாங்க எல்லாம். பிள்ளைங்களுக்குள்ள இடத்த பாத்தீங்களா? சறுக்கு மரம், அந்த நம்மளும் உட்காருவோம். ஏன் நம்மளும் பிள்ளைங்க மாதிரி தானேங்க. நம்மளும் உட்காருவோம்னு உட்கார்ந்தாச்சு. எல்லாரும் ஹாய் சொல்லுங்க எனக்கு. அப்புறம் பாத்தீங்களா யானைக்குட்டி பாத்தீங்களா? சறுக்கு மரங்க இதெல்லாம். பிள்ளைங்களுக்கு அவ்வளவு என்ஜாய் பண்ணலாம் பாருங்க. எவ்வளவு அழகா சிட்டிங் பண்ணிருக்காங்க பாருங்களேன். பைபிள்லயே சிட்டிங் சேர் மாதிரி பண்ணிருக்காங்க பாருங்க. அதுல நம்ம ஒரு போஸ் கொடுத்தாச்சு. பூவை பாத்தீங்களா? உண்மையிலே பாசிட்டிவ்னா இந்த இடத்துக்கு வந்துருங்க. பாசிட்டிவ் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த இடத்துக்கு வந்துருங்க. இந்த இடத்த பாத்தீங்கன்னா உண்மையிலே இவ்வளவு அழகா இருக்குங்க. உண்மையிலே சொல்ல வார்த்தையே இல்லை. அதனாலதான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். அழகா இருக்கு அழகா இருக்குன்னு. அதாவது இங்க வந்து 400க்கும் மேற்பட்ட செடிங்க இருக்கும். அதாவது வித்தியாசமான செடிங்க எல்லாம் இங்கதான் இருக்கும். இது அண்ணா மாம்பழம் சென்னை ஜெமினி பிரிட்ஜ் கீழே இருக்குங்க இங்க இந்த இடம்.
இங்க வந்து மண்டே லீவுங்க. மண்டே யாரும் போயிடாதீங்க, லீவு. இவ்ளோ அழகா மெயின்டெனன்ஸும் சூப்பர்ங்க. கிளீனா வச்சிருப்பாங்கங்க இந்த இடத்துல. நான் கிளீன் பண்ணவங்க அங்க இருந்தாங்களா, அவங்கள்ட்டயே சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்க ரொம்ப அழகா கிளீன் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏன்னா அவ்ளோ அழகா மெயின்டெனன்ஸ்ங்க. சூப்பர் மெயின்டெனன்ஸ். எவ்வளவு அழகா செட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களேன். இங்க இருந்து எல்லாரும் போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு போங்க. ஆமைக்குட்டி பாருங்களேன். ஆமைக்குட்டி கிடையாது, ஆமைதான். பூலயே அழகா செஞ்சிருப்பாங்கங்க அந்த ஆமைலாம். யாருக்கு செடி பூ எல்லாம் பிடிக்கும்னா இங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்கங்க. எவ்வளவு அழகா இருக்குல்ல அந்த சிட்டிங் சேர்லாம். வா, நான் ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன் இங்க இருந்து. அவ்வளவு கிரீனிஷ்னா இங்கதாங்க கிரீனிஷ்னு. ஏகப்பட்ட நாட்டுல இருந்து 500க்கும் மேற்பட்ட செடிங்க இங்க வச்சிருக்காங்கங்க. அவ்வளோ நாட்டுல உள்ள செடிங்க, வித்தியாசமான செடிங்க எல்லாம் இங்க இருக்கு. நான் ரொம்ப பேசி உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, நீங்களே பாருங்களேன், அமைதியா பாருங்க. அப்பா, உங்களுக்கு ஃபேமிலியோட இங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா இங்க வந்துருங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், இங்க சூப்பரா இருக்குங்க இடம். ஒரு ரிலாக்ஸ் பண்ணணும்னா இங்க வந்துருங்க கண்டிப்பா. அதே மாதிரி இங்க ப்ரோக்ராம் எல்லாம் நடக்குங்க, செட் பண்ணிருப்பாங்க. ப்ரோக்ராம் ஏதோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்கும் இங்க. அது பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு அந்த பறவைன்னு. வாவ். நானும் எவ்வளவு வீடியோஸ் போட்டிருக்கேங்க. ஆனா இந்த இடத்துக்கு போய் நான் வீடியோஸ் எடுக்கும் போது உண்மையிலே மனசு அவ்வளவு ரிலாக்ஸா இருந்தது. அதான் சொல்றேன்ல, பாசிட்டிவ்ங்க. யாருக்கெல்லாம் பாசிட்டிவ் வைப் வேணுமோ இங்க வந்துருங்க. மார்னிங் டு ஈவினிங் அவ்வளோ ஒரு எனர்ஜியா இருக்குங்க இங்க. எவ்வளவு அழகழகா செட் பண்ணிருக்காங்க தெரியுமா? பா, இந்த செம்மொழி அந்தஸ்து கிடைச்சது வந்து 2010ஆம் ஆண்டுதான் இந்த அந்தஸ்து. தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைஞரால உருவாக்கப்பட்டதுங்க இந்த இடம். தோட்டக்கலைத்துறையினால உருவாக்கப்பட்டதுங்க இந்த இடம். சென்னையில வந்து மெயின் மையப்புள்ளியில இருக்குங்க இந்த இடம். 20 ஏக்கர் பரப்பளவுல பல வகையான மரங்கள், நான் தான் சொன்னேன்ல, பல வகையான மரங்கள் இருக்குங்க இந்த இடத்துல. நீங்க வந்து ஓய்வு எடுக்கணும்னா இங்க வந்து அழகா ஓய்வு எடுக்கலாங்க. அவ்வளவு அழகான இடங்க இந்த இடம். நான் கேரண்டிங்க நீங்க போறதுக்கு. போரே அடிக்காதுங்க. வாத்து எல்லாம் கூட வச்சிருந்தாங்கங்க நமக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ண. எவ்வளவு அழகா இருக்குல்ல. வாவ். பாத்தீங்களா வாத்து, அந்த தண்ணி செட்டிங்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிருந்தாங்க. நம்ம வெளியே நின்னுதான் பாக்கணும். ஆனா ஆனா அந்த கிரீனிஷ் கூட அந்த வாத்தையும் பார்க்கும்போது செமையா இருந்ததுங்க ஃபீலிங். நம்ம ஒரே ஸ்டில்லு தாங்க, ஃபுல்லா ஸ்டில்லு குடுத்துட்டு இருக்கிற வேலைதான் நமக்கு. அழகா இருக்குல்ல, இடமே அழகா இருக்கு. போட்டோ எடுக்காம விடுவோமா நம்ம? எங்க பார்த்தாலும் கிரீன் கிரீன் கிரீன், ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீன் தாங்க.
எப்பவுமே கிரீன் கலர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பூக்கள் இருந்ததுங்க இந்த இடத்துல. உண்மையாவே செடி ரொம்ப பிடிக்கிறவங்க கூட இங்க வந்து பாருங்க. உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்க. இந்த பூவை பத்தி உங்களுக்கு நிறைய இருக்குது கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, கொரியா பூ. இங்க கூட நம்ம சென்னையில கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஃபேமஸ் ஆச்சுல்ல, அந்த பூ தான் இந்த பூ. இந்த காக்கா பாருங்களேன் எவ்வளவு அழகா அவங்க குட்டிங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் தெரியுமா? நாங்க நேர்ல பார்த்தோம். அதான் டக்குனு வீடியோ எடுத்துட்டோம். அவங்க குட்டிங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்துச்சு இந்த காக்கா. இந்த பூலாம் பாத்திருக்கீங்களா? பாத்திருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எவ்வளவு அழகா இருக்குல்ல இந்த கலர் பூலாம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருந்ததுங்க செடியெல்லாம். உண்மையிலேயே நம்ம பார்க்காத செடியெல்லாம் இங்க வச்சிருந்தாங்க. அதே மாதிரி மரங்களும் அப்படிதான். எவ்வளவு அழகா மெயின்டைன் கரெக்டா லெவல் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களேன் செடிங்க எல்லாம். ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குங்க இந்த இடம். எவ்வளவு அழகா ஐஸ்கிரீம் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களேன். பூலியே செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எவ்வளவு அழகா இருக்குல்ல ட்ரெயின் செட்டிங்ஸ் எல்லாம். இவ்ளோ அழகான இடமா நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி ஆன்லைன்ல தாங்க டிக்கெட் எடுக்க முடியும். நம்ம நேர்ல போய் எடுக்க முடியாது. ஆன்லைன்ல டிக்கெட் அங்க சாரி ஆன்லைன்ல அங்க போய் டிக்கெட் எடுக்கலாம். நேர்ல போய் ஆன்லைன்ல அங்க போய் டிக்கெட் எடுக்கலாம். ஆனா காசு கொடுத்து எடுக்க முடியாது. எவ்வளவு அழகா செட் பண்ணிருக்காங்க பாருங்களேன். எல்லாமே செட்டிங்ஸ் எல்லாம் செம்மையா பண்ணியிருந்தாங்கங்க. போட்டோ ஷூட் எல்லாம் தாராளமா போய் எடுக்கலாம். கதை எழுதுறவங்க திரைக்கதை வசனம் எழுதணும்னா ஹோட்டலுக்கு போய் தான் ரூம் போட்டுதான் எழுதணும்ட்டு இல்ல. இந்த மாதிரி இயற்கையான இடத்துல உட்கார்ந்து எழுதுனீங்கன்னா அவ்வளோ பிளசண்டா இருக்கும் உங்களுக்கு. இந்த பொம்மைங்க எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஐஸ்கிரீம் எல்லாம் செமையா இருக்குங்க செட்டிங்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருக்கு தாங்க பிடிக்காது கிரீனிஷா பார்க்கும் போது. இந்த ஐஸ்கிரீம் செட்டிங்ஸ் எல்லாம் அங்க இருக்கும். நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே. அங்க பாருங்க கிளி, பச்சை கிளி பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு. தெரியுதா உங்களுக்கு பச்சை கிளி? இந்த காய் பத்தி நான் ரீல்ஸே போட்டிருப்பேன். திருவோட்டு காய் இந்த காய். அழகா இருக்குல்ல. அந்த திருவோட்டு காயின்றது நீங்க அங்க போனீங்கன்னா பாக்கலாம். என்ட்ரன்ஸ்க்கு கொஞ்சம் உள்ளேயே இருக்கும். அது வந்து அந்த காலத்துல முனிவர்கள் தட்டு மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்க அந்த திருவோட்டுக்காய். அதுக்கப்புறம் கபிலர் வந்து 99 வகையான பூக்கள் பத்தி சொல்லியிருப்பாரு. அந்த பூக்கள் அப்படியே இருக்கும் பாருங்க இதுல. நீங்க போனீங்கன்னா தெரியும். கபிலர் வந்து 99 பூக்கள் குறிஞ்சிப்பாட்டுல நிறைய பூக்கள் பத்தி சொல்லியிருப்பாரு. அந்த 99 வகையான பூக்கள் இந்த போர்டுல இருக்கும் பாருங்க. நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் எல்லாமே பூக்கள் தான்.
2010 தாங்க ஓபன் பண்ணிருக்காங்க இந்த இடத்த. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட லாங் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன், அதெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது நமக்கு அங்க பழங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த இடம் விற்பாங்க. இந்த இடத்துல தோட்டக்கலை அத பாருங்க, இதெல்லாம் இருக்கும். அங்க இருந்து வாங்கிட்டு போறவங்க வாங்கலாம், சேல்ஸ் தான் வச்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்ததுல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் நான் நம்புறேன். இந்த பூவெல்லாம் விட்டுட்டு வரவே தோணலங்க. என்ன பண்றது, வந்துதானே ஆகணும். துரத்தி விட்டுருவாங்களே 6 மணிக்கெல்லாம். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வேற ஒரு வீடியோட அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.